டெய்லியும் ஒரே வகையான சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 30 நாளைக்கு 30 வெரைட்டியான ரைஸை எப்படி ஈஸியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கார்ன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வேக வச்ச சாப்பாடை இதில் நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம சாப்பாடை போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாப்பாடை உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் கார்னோட மசாலா, ஆனியன் இது எல்லாமே அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கார்ன் ரைஸ் ரெடி. எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி இதில் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காத மாதிரி இங்கே அந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே வேக வச்ச சாப்பாடை இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு அந்த சாப்பாடு உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி எக்கை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் விட்டுக்கோங்க. இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எக் ரைஸ் ரெடி. கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா துருவி வச்சுருக்க கேரட்டையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா வேக வச்சிருக்கிற சூடான சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு ஒரு கப் அளவுக்கு இந்த கடாய்க்குள்ளார போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த கேரட் ஃபுல்லாகவே இந்த சாப்பாடில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் ரைஸ் ரெடி. வெண்டைக்காய் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை ஆஃப் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப் அளவுக்கு சூடான சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி. கீரை ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயத்தையும் ஆஃப்
பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு நல்லா வேக வச்ச சாப்பாடை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதை நம்ம போட்டு நல்லா ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கீரை வந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஸ்மெல் எல்லாமே சாப்பாடுக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை ரைஸ் ரெடி. பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்திருக்கிற சாதத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் ரைஸ் ரெடி. கார்லிக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 பல்லு பூண்டையும் நம்ம இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்கிற சாதத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம போட்டுட்டு பூண்டோட வாசனையை அந்த சாப்பாடில் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கார்லிக் ரைஸ் ரெடி. மசாலா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதிக்கிற சாதத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த சாப்பாடில் வந்து இறங்கட்டும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மசாலா சாப்பாடு ரெடி. கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ நல்லா வேக வச்ச சாப்பாடை இதில் போட்டுட்டு நல்லா ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி. ஜீரா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்கிற சாப்பாடை இதில் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சீரகத்தோட வாசனை எல்லாமே அந்த சாப்பாடில் இறங்குற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஜீரா ரைஸ் ரெடி.
கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீயை இல்லை சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரியும் இல்லை ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரைஸையும் இல்லை போட்டுட்டு இப்போ ஒரு 3 குங்குமப்பூரையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு கீ அந்த சாப்பாடில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீ ரைஸ் ரெடி. பீன்ஸ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. இல்லை நம்ம சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயத்தையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கொதிக்கிற சாதத்தை ஒரு கப் அளவுக்கு இதில் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்லோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீன்ஸ் ரைஸ் ரெடி. கேபேஜ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாத்தை ஆஃபாக கட் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ கொதிக்க ரைஸை ஒரு கப் அளவுக்கு இந்த கடாயில் போட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கேபேஜ் எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அந்த ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி. கடலை பருப்பு ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு ஒரு வரமிளகாத்தை ஆஃபாக கட் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கொதிக்கிற சாதத்தை இல்லை நம்ம போட்டுட்டு நல்லா கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலைப்பருப்பு ரைஸ் ரெடி. உளுந்து ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாத்தை ஆஃபாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொதிக்கிற சாதத்தை ஒரு கப் அளவுக்கு இந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அந்த சாதத்தை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான உளுந்து ரைஸ் ரெடி. கிரீன் பீஸ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு வரமிளகா ஆஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் பீஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர
வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்கிற சாதத்தை இதில் 1 கப் அளவுக்கு இந்த கடாயில் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த க்ரீன் பீஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸோடு சேர்த்து. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான க்ரீன் பீஸ் ரைஸ் ரெடி. ஸ்வீட் கார்ன் அண்ட் க்ரீன் பீஸ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு வரமிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் க்ரீன் பீஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற சாதத்தில் 1 கப் அளவுக்கு இந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ரைஸ் போட்ட உடனே நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் எல்லாமே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் கார்ன் அண்ட் க்ரீன் பீஸ் ரைஸ் ரெடி. எள்ளு ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு எள்ளையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ ஒரு கப் ஆஃப் கொதிக்கிற சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எள்ளோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எள்ளு ரைஸ் ரெடி. பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கப் ஆஃப் சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. பாசி பருப்பு ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் இல்லை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு அந்த பாசி பருப்பை நல்லா அந்த சாதத்தில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பாசிப்பருப்பு சாதம் ரெடி. காஷ்மீரி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயை இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குங்குமப்பூவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான காஷ்மீரி ரைஸ் ரெடி.
கருவேப்பிலை ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு வரமிளகாயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சாதத்தை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அந்த சாதத்தில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி. புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற புதினாவையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சாப்பாடை இந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புதினா எல்லாம் அந்த ஸ்மெல்லி எல்லாமே அந்த ரைஸில் படுற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புதினா ரைஸ் ரெடி. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கேப்சிகமையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சாதத்தை அந்த கடாய்க்குள்ளார போட்டு நல்லா ஸ்லோவாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கேப்சிகம், பீன்ஸ், கேரட்டோட எசன்ஸ் அந்த ஸ்மெல் எல்லாமே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவின தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, வடித்த சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் சாதம் ரெடி. லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், வடித்த சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் சாதம் ரெடி. மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 கப் மாங்காய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடித்த சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடி. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், நம்ம நல்லா அரைச்ச கொத்தமல்லி சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தாளிச்ச சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி.
தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, வடித்த சாதம், 1 ஸ்பூன் தயிர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கர்ட் ரைஸ் ரெடி. தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பில்லை, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், கறி மசால் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சாதம் ரெடி. இப்ப சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தேங்காய் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் சாதம் யாருக்கு தாங்க பிடிக்காது? நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாதத்துல போட்டாங்கன்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா நான் சொன்ன மெத்தட்ல ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புளிப்பா யாருக்காச்சும் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி மாங்காவை சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தயிர் சாதம் நார்மலா செய்யாம நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. தக்காளி சாதம் நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க. பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கார்ன் ரைஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது? நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக் நம்ம நிறைய விதத்துல போட்டு சாப்பிட்டுருப்போம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் ரொம்பவே ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த கேரட் ரைஸை நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெண்டைக்காய் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கார்லிக் பிடிக்காதவங்களுக்கு கூட நான் சொன்ன மெத்தட்ல இந்த கார்லிக் ரைஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. என்ன மசாலா ரைஸான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி மசாலா ரைஸ்ன்னு நான் சொன்ன மெத்தட்ல உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லியுமே இனிமேல் மசாலா ரைஸ் தான் கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேப்சிகம் பொரியாலா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ரைஸை நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அப்படியே 5 ஸ்டார் ஃபீல் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீயோட வாசனை அப்படியே கம கம நடிக்குது. அப்படி தாளிச்ச முந்திரி வாசனை கூட கம கம நடிக்குது. இந்த மாதிரி கீ ரைஸ் உங்க வீட்டுறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம பீன்ஸை கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம தாளிச்சு நம்ம சாப்பாடா சாப்பிட்டுருப்போம். ஆனா புரியலா கூட நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா பீன்ஸ் மட்டும் சாப்பாடா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேபேஜ் நம்ம பொரியலா சாப்பிட்டுருப்போம், சாலடா சாப்பிட்டுருப்போம், இந்த மாதிரி நிறைய விதத்துல நம்ம சாப்பிட்டுருப்போம். கேபேஜ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாப்பாடை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கடலைப்பருப்பு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம நல்ல நறுக்குன்னு சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு ரைஸா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூட இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான உளுந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா போனுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கிரீன் பீஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பட்டாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரைஸை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான ஸ்வீட் கார்ன் கிரீன் பீஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெறும் பட்டாணியை நம்ம கொடுத்து பார்த்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை சேர்த்து கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான எள்ளு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எள்ள நம்ம இந்த மாதிரி சாப்பாடுல கொடுத்து பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பொட்டேட்டோ யாருக்கு தாங்க பிடிக்காது. பொட்டேட்டோ துவையல் அந்த மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருங்க. சாதத்துல போட்டும் சாப்பிடுங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாசிப்பருப்பு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பாசிப்பருப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான காஷ்மீரி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம நெய்ல முந்திரி திராட்சை இது எல்லாமே தாளிச்சு ஸ்வீட்டா நம்ம ரைஸ் சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ரைஸை செஞ்சு பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம ஏருக்கு அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சாதத்துல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம திரும்பியும் ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம எங்கேயாச்சும் ஹெவியா சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி புதினா ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும்னு இல்லை. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்ல டேஸ்டியாகவும் இந்த நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். பாஸ்மதி ரைஸ்ல தான் நம்ம செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி நார்மல் ரைஸ்ல கூட நம்ம செஞ்சிடலாம். இந்த ஃபுல் எப்படி செய்யறதுன்னு எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 30 நாளைக்கு 30 வெரைட்டி ரைஸை உங்க வீட்டுங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.